மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றத்தின் உயர்வான அவை ஒரு வகையிலே மாநிலங்களின் பிரதிநிதியாக விளங்குகிறது. இன்று நடந்த விவாதங்களை நுணுக்கமாக நான் பார்த்தபோது இதன் நிலை இன்னும் சற்று உயர்வாக இருக்க வேண்டும் என்று என் மனம் அவாவியது. அவர்கள் தரப்பில் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் பல ஆண்டுகள் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள். அவர்கள் தரப்பில் விவாதங்களின் தரம் இன்னும் கூட அதிகம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த வாய்ப்பையும் தவறவிட்டார்கள். தேசம் இனி அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வைக்கும்? மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, நான் நேற்று ஒரு மாண்புமிகு உறுப்பினர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தன்னை அரசர் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்பவர். ஆனால் அவர் பொருளாதார சீரற்ற தன்மை பற்றி விவாதம் செய்தார். சொல்லுங்கள், தன்னை அரசராகவே கருதுபவர் அவர் பொருளாதார சமச்சீரற்ற நிலை பற்றி பேசினார். என்ன துரதிருஷ்டம்! எப்படிப்பட்ட நாட்களையும் தேசம் காண வேண்டியிருக்கிறது. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய டிஎம்சியின் நண்பர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். சற்று நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளுங்கள். கருணையே இல்லாத அரசாங்கம், அராஜகத்துக்கு எத்தனை அளவுருக்கள் இருக்குமோ அந்த எல்லா அளவுருக்களிலும் புதிய புதிய சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நீங்களா உபதேசம் செய்கிறீர்கள்? எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட அரக்கத்தனமான அரசாங்கத்தால் அங்கே இருப்போரின் எதிர்காலம் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதிகார சுகத்தை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் நீங்களா இங்கே உபதேசம் செய்கிறீர்கள்? ஊடுருவல். உலகின் எத்தனையோ வளമായ நாடுகள் இருந்தாலும் தங்கள் நாட்டில் இருந்து குடிமக்கள் அல்லாதவர்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே ஊடி இருப்பவர்களை காப்பாற்ற நீதிமன்றங்களின் மீது அழுத்தம் அளிக்கப்படுகிறதே. என்னுடைய தேசத்தின் இளைஞர்கள் எப்படி இப்படிப்பட்டவர்களை மன்னிப்பார்கள்? இவர்கள் ஊடுருவல்காரர்களை காப்பாற்றுவதிலே முனைப்போடு இருக்கிறார்கள். இந்த ஊடுருவல்காரர்கள் என்னுடைய தேசத்தின் இளைஞர்களின் உரிமைகளை களவாடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை திருடுகிறார்கள். பழங்குடி மக்களின் நிலத்தை கவர்கிறார்கள். பெண்கள் சகோதரிகளின் வாழ்க்கையை அபாயம் சூழத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டால் அது பாட்டுக்கு நடக்கட்டும். அரசு இயந்திரங்கள் இதிலே ஒன்றுமே செய்யாது. இவர்களா நமக்கு இங்கே உபதேசம் செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட கவலை தரும் அனைத்து விஷயங்களிலும் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பவர்கள் தாம் இவர்கள். மதிப்புமிக்க இன்னும் ஒரு உறுப்பினர் நிறைய பேசிக் கொண்டிருந்தார். இவருடைய ஒட்டுமொத்த அரசும் சாராயத்தில் மூழ்கி போயிருக்கிறது. இவருடைய கண்ணாடி மாளிகை வீடுகள் தோறும் வெறுப்பின் காரணமாகி இருக்கிறது. அவர்களுக்கு ஒருவேளை கருப்பு என்ற சொல் பிடிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் கடந்த காலம் என்று உண்டல்லவா? கருப்பு பொருட்களுடன் அவர்களுக்கு என்ன பழைய உறவு இருந்தது? மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இப்படிப்பட்ட அனைத்து நண்பர்களிடமும் நான் கண்டிப்பாக ஒன்றை கூறுகிறேன். நீங்கள் எத்தனைதான் உலகை ஏமாற்றினாலும், நீங்கள் எத்தனைதான் உலகை ஏமாற்றினாலும் கண்ணாடியை பார்த்து விட்டால் அப்போது உங்கள் உண்மையை எங்கே மறைப்பீர்கள்? காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்சி ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இடதுசாரி ஆகட்டும், இவர்கள் பல பத்தாண்டுகளாக மத்தியில் அதிகாரத்திலே இருந்திருக்கிறார்கள். அதிகாரத்தில் பங்கு வகித்திருக்கிறார்கள். மாநிலங்களிலும் கூட ஆட்சி நடத்த அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருந்தது? என்று ஒப்பந்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
நம்மால் பெருமையாக சொல்ல முடிகிறது. அப்போது ஒப்பந்தம் பற்றி பேசினால் போஃபர்ஸ் ஒப்பந்தம் என்றானது. இந்த டீல்கள் தான் நடந்தன. அவர்கள் தங்கள் பைகளை ரொப்பிக்கொள்ளும் வேலையை செய்தார்கள். குடிமக்களின் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்துவது அவர்களின் முதன்மையாக இருக்கவில்லை.